வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம்பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி தேர்வுகள் குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி, ஜேஇ, டெக்னீசியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3 போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோட ஃபுல் எக்ஸ்பிளைன், அந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளைன் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம தமிழா அகாடமி ஆப் அப்ளிகேஷன்ல போய்கிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல தமிழா ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தனிமங்களில் தாமிரத்தை விட அதிக வினைத்திறன் கொண்டது எது? பின்வரும் தனிமங்களில் தாமிரத்தை விட அதிக வினைத்திறன், இந்த வினைபுரியக்கூடிய திறன் கொண்டது அதிகம் எதுன்னு கேட்கிறேன். பொதுவாகவே வினைத்திறன் அதிகம் கொண்ட தனிமம் எது அப்படின்னா சரியான ஆன்சர் எது? துத்தநாகம். என்னது? துத்தநாகம். இஜெட்என் அப்படி சொல்லுவாங்க. துத்தநாகம் தான் என்னது? மிக சரியானது. ஓகேங்களா? அப்ப தாமிரத்தை விட அதிக வினைத்திறன் கொண்டது எதுங்கன்னா துத்தநாகம். அப்ப தாமிரத்துக்கு வினைத்திறன் துத்தநாகத்தை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பின்வருவனவற்றில் இருந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல்லாரி, சித்ரதுர்கா, சிக்கமகளூர், துமகுரு பெல்ட், அதாவது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளப்பகுதி, ஒரு கனிம வளப்பகுதி. என்ன சொல்றாங்க? பல்லாரி, சித்ரதுர்கா, சிக்கமகளூர், துமகுரு பெல்ட் எந்த வகை கனிம வள இருப்புகளுக்கு மிக பிரபலமானு கேட்கிறாங்க. இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல்லாரி, சித்ரதுர்கா, சிக்கமகளூர், துமகுரு பெல்ட் எந்த கனிம வள இருப்புகளுக்கு மிக மிக பிரபலமானது அப்படி பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இரும்புத்தாது. என்னது? இரும்புத்தாது இருப்புகளுக்கு மிக பிரபலமானது. ஓகே, அப்ப தாமிரம் எங்க காணப்படுது அப்படின்னா தாமிரம் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகமாக இருப்பு காணப்படுகிறது தாமிரம். தாமிரம்னா காப்பர், சியு. ஓகேங்களா? அதே போல இந்த ஈயம் இந்தியாவில் எங்க அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா இந்தியாவில் ஈயமானது பீகார் மாநிலத்தில் அதிகமாக காணப்படுது. அதே போல துத்தநாகம், ஓகேங்களா, ஜிங்க், இஜெட்என் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துத்தநாகம் தாமிரம் மாதிரியே தான் ராஜஸ்தான்லையும் துத்தநாகம் அதிகமாக காணப்படுது. அப்போ ராஜஸ்தான்ல தாமிரம் அதிகமாக இருக்கு, துத்தநாகம் அதிகமாக இருக்கு. ஈயம் எங்க இருக்கு? பீகார்ல. இரும்புத்தாது அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கனிமவள பெல்ட் பல்லாரி, சித்ரதுர்கா, சிக்கமகளூர், துமகுரு பெல்ட். மோனோசைட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு, இந்த இருப்புகள் தமிழ்நாட்டில் அதிகமான இருப்புகளை கொண்டது மோனோசைட். ஓகே, அடுத்து குளோரின் எதன் மீது செயல்படுவதன் மூலம் பிளிச்சிங் பவுடர் தயாரிக்கப்படுகிறது? இந்த பிளிச்சிங் பவுடர் அப்படின்னா என்னன்னா வெளுப்புத்தூள் அப்படி சொல்லுவாங்க. பிளிச்சிங் பவுடர் என்ன சொல்லுவாங்க? வெளுப்புத்தூள் அல்லது சலவை தூள், எல்லாம் ஒண்ணுதான். பிளிச்சிங் பவுடர், வெளுப்புத்தூள் அல்லது சலவை தூள் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப குளோரின் எதன் மீது செயல்படும் பொழுது பிளிச்சிங் பவுடர் தயாரிக்கப்படுகிறது அப்படி கேட்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. CaOH2. இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் வருது. இது கால்சியம் கார்பனேட், இது சோடியம் ஹைட்ராக்சைடு, இது கால்சியம் ஆக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க. என்னது? நீர்த்த சுண்ணாம்பு அல்லது சுண்ணாம்பு நீர். அதாவது சுவர்களை வெளியடிக்க பயன்படக்கூடிய நீர்த்த சுண்ணாம்பு, அது கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH2. இந்த CaO என்பது ஒரு வகை சுட்ட சுண்ணாம்பு. என்னது? சுட்ட சுண்ணாம்பு அல்லது கால்சியம் ஆக்சைடு. சிமெண்ட் தயாரிக்க பயன்படும். அதே போல கண்ணாடி தயாரிக்கும் இந்த சுட்ட சுண்ணாம்பு பயன்படும். சுவர்களை வெள்ளையடிக்க எது பயன்படும்? நீர்த்த சுண்ணாம்பு. அப்ப இந்த குளோரின் இந்த நீர்த்த சுண்ணாம்பின் மீது செயல்படும் பொழுது தயாரிக்கப்படுவது எது? பிளிச்சிங் பவுடர். இதோடைய வாய்ப்பாடு என்ன? கால்சியம் ஆக்சி குளோரைடு, CaOCl2, கால்சியம் ஆக்சி குளோரைடு. ஓகே, அடுத்ததாக பின்வரும் இரத்த கூறுகளில் எது நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கும்? அதாவது மனித உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு இம்யூனிட்டி பவரை ஊக்குவிக்கக்கூடியது. அதே சமயத்துல உடல்ல கிருமிகளுக்கு எதிராக போராட உதவக்கூடியது எது அப்படின்னா
அது எந்த இரத்த கூறு வகை அப்படின்னா சரியான ஆன்சர் இரத்த வெள்ளை அணுக்கள் அல்லது WBC அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது லியூகோசைட்டுகள் அல்லது என்ன சொல்லுவாங்க லியூகோசைட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது WBC ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் சொல்லலாம். இது மனித உடலுக்கு தேவை நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது, நோய் கிருமிகளுக்கு எதிராக போராடவும் தூண்டுகிறது. அப்ப நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு வழங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரத்த அணு ரத்த வெள்ளை அணு. தட்டுக்கள் பாத்தீங்கன்னா திராம்போசைட்டுகள் சொல்லுவாங்க. அது ரத்தம் உறையாமை தடுக்கக்கூடிய ரத்தம் உறைவதில் பங்கு வைக்கக்கூடியது எது பாத்தீங்கன்னா தட்டுக்கள் அல்லது திராம்போசைட்டுகள். சிவப்பணுக்கள்னா ஆர்பி சொல்லுவாங்க. ரத்தம் சிவப்பு காரணமே இந்த சிவப்பணு காணக்கூடிய ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை சுவாச நிறமி தான். ஓகேங்களா? அப்ப ரத்த சிவப்பணுக்கு இன்னொரு பேரு எரித்ரோசைட், தட்டுக்களுக்கு இன்னொரு பேர் திராம்போசைட், வெள்ளையருக்கு இன்னொரு பேரு லியூகோசைட். பிளாஸ்மா பாத்தீங்கன்னா அப்ப ரத்த கூறுகள் பொதுவாக ரெண்டா பிரிப்பாங்க, ரத்த பிளாஸ்மா ரத்த அணுக்கள். இப்ப நம்ம பார்த்த RBC WBC தட்டுக்கள்லாம் ரத்த அணுக்கள்ல வரும். அதே போல் பிளாஸ்மா இன்னொரு பிரிவு. இந்த பிளாஸ்மா தான் ரத்தத்தில் 55% காணப்படும், மீதி உள்ள ரத்த அணுக்கள் எல்லாம் 45% காணப்படும். ஓகேங்களா? அப்ப இங்க எது ஆன்சர் ரத்த வெள்ளை அணுக்கள். ஓகே, அடுத்து பின் வருவனவற்றில் எது கார்பன் சேர்மம் அல்ல, அது கார்பனேட் சேர்மம் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. CH4 C2H6 CHCl3 CONO3 ஓகேங்களா? இப்ப கார்பனின் சேர்மம் அல்லாதது ஒரு ஆன்சரை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த CH4 அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த CH4 என்னது மீத்தேன். ஓகேங்களா? கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரோ கார்பன் இப்ப கார்பன் இருக்கு. அப்ப மீத்தேன் என்பது ஒரு கார்பனுடைய சேர்மம். C2H6 என்பது ஈத்தேன். C2H6 என்பது ஈத்தேன். CHCl3 அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா குளோரோஃபார்ம். என்னது குளோரோஃபார்ம். CHCl3 என்னது குளோரோஃபார்ம் சொல்லலாம். அல்லது ட்ரைகுளோரோ மீத்தேன் கூட சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். குளோரோஃபார்முடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கூட கேட்கலாம். இல்ல CHCl3 வேறு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டானா ட்ரைகுளோரோ மீத்தேன். ஓகேங்களா? இங்கேயும் பாத்தீங்கன்னா ட்ரைகுளோரோ மீத்தேன். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் இருக்கு. மீத்தேனவே கார்பன் ஹைட்ரஜன் சேர்ந்தது, ஹைட்ரோ கார்பன். அப்ப இங்கேயும் கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் இருக்கு, கார்பன் இருக்கு. இங்க பாருங்க, இது CONO3 அப்ப இது என்னது? அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா கோபால்டஸ். CO என்னது கோபால்டஸ் நைட்ரேட். கோபால்டஸ் என்னது நைட்ரேட். அப்ப இந்த தான் கார்பனுடைய சேர்மம் அடங்காதது. அப்ப இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா CH4 C2H6 CHCl3 அதாவது மீத்தேன் ஈத்தேன் கார்பன் இருக்கு. அப்ப கார்பன் அல்லாதது எது? CONO3 அது கோபால்டஸ் நைட்ரேஸ். அப்ப இதுல கார்பன் இல்லை. இதுதான் ஆன்சர். அப்ப எப்பயுமே ஒரு வேதி வாய்ப்பாடு, அதோட பெயர், அவனுடைய நடைமுறை பயன்பாடுகள் எல்லாமே நம்ம டீட்டெயில்டா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்க, PA அதாவது பேரியம் மற்றும் பொட்டாசியம், பேரியம் மற்றும் பொட்டாசியம் ஆக்சைடுகளுக்கான சரியான சூத்திரம், அதாவது சரியான ஃபார்முலா, சரியான வாய்ப்பாடை கண்டுபிடிக்க மெண்டலிஃபோடைய தனிமோர்ஸ் அட்டவணையை வந்து பயன்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. மெண்டலிஃபோட தனிமோர்ஸ் அட்டவணையை பயன்படுத்துறது அது குரும் அட்டவணை, ஷார்ட் ஸ்கெடியூல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப பேரியம் பொட்டாசியம் ஆக்சைடு அதுக்கான சரியான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் பேரியம் ஆக்சைடு PaO, பொட்டாசியம் ஆக்சைடு K2O. எங்களோட PaO கரெக்டா தான் இருக்கு, ஆனா KO2 இருக்கு, டை ஆக்சைடு மாதிரி வந்து நமக்கு பொட்டாசியம் ஆக்சைடு தான் கேட்டிருக்காங்க. அப்ப K2O பேரியம் ஆக்சைடு. அப்ப PaO K2O இதனது மிக சரியான ஆன்சர். அடுத்து, பூச்சிகள் வாயு பரிமாற்றத்திற்கான காற்று குழாய்களின் வலையமைப்பை கொண்டுள்ளன. பூச்சிகள் வாயு பரிமாற்றத்திற்கான வலையமைப்பை கொண்டுள்ளன. இவை டேஸ் என்று அழைக்கப்படுதுன்னு கேட்கிறாங்க. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, அப்ப வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படக்கூடியது அந்த காற்று குழாயின் வலையமைப்பு சொல்றாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மூச்சு குழாய்கள். அதுக்கு என்ன பேரு? மூச்சு குழாய்கள். அடுத்து, மெண்டல் ஏன் 7 வெவ்வேறு பண்புகளை ஆராய்ந்தார்? அப்ப மெண்டல்னா யாரு? மரபியலுடைய தந்தை. இவர் யாருன்னு சொல்லுவாங்க? மரபியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். மரபியல் பாரம்பரியம் சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்டவர், மரபியல் தந்தை என்று அழைக்கக்கூடிய கிரிகோர் ஜோகன் மெண்டல். இவர் மேற்கொண்ட அந்த தாவரமானது பைசம் சட்டைவம் என்று அழைக்கக்கூடிய ஒரு பட்டாணி செடி வகை தாவரம். பைசம் சட்டை என்ற ஒரு பட்டாணி வகை தாவரத்துல
மரபியலுக்காக ஆய்வுகளை மேற்கொள்றாரு. அவர் வெவ்வேறு பண்புகள் ஆராயிற சொல்றாங்க. மொத்தம் எத்தனை பண்புகள்? 7 பண்புகள் ஆராயிறாரு. எதற்காக அப்படின்னா, ஒரு புதிய வகை பட்டாணி செடி உருவாக்கவா? இல்ல. அவரது மடத்துக்கு போதுமான பட்டாணிகளை விளைவிப்பதற்காகவா? அதுவும் இல்லை. எந்த தவறு சிறந்தவை என்பதை கண்டுபிடிக்கவா ஆராய்ச்சி பண்ணாரா? இல்ல. பரம்பரையினுடைய உலகளாவிய கொள்கையை வெளிப்படுத்த புதிய வேறுபட்ட பண்புகளை உடைய தாவரங்களை உருவாக்க, அப்படி பரம்பரையின் உலகளாவிய அந்த பண்புகளை வெளிப்படுத்துவதற்காக அவர் பட்டாணி தாவரத்தினுடைய பைசம் சட்டை என்று சொல்ல பட்டாணி தாவரத்துடைய 7 வெவ்வேறு பண்புகளை ஆராய்ச்சி பண்றார் மரபியல் சார்பாக மெண்டல், கிரிகோட் ஜோகன் மெண்டல். அப்ப அந்த 7 வெவ்வேறு பண்புகள் எந்த பண்புகளை மேற்கொண்டு அவர் ஆய்வு செய்தார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது தாவரத்தின் உயரம். என்னது? தாவரத்தின் உயரம். அடுத்து கனியின் வடிவம். இப்ப காயின் கூட சொல்லுவாங்க, கனின்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன வடிவத்தில் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்து கனியின் நிறம், என்ன கலரு, ஓகேங்களா? அந்த பழமானது என்ன கலர், தாவரத்தின் உயரத்தை வச்சு இது பண்றாங்க. கனியுடைய வடிவம், கனியுடைய நிறம், அடுத்து பூவுடைய நிலை, பூ யானது எந்த தளத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது, பூவுடைய நிலை. அதே போல பூனா என்னது? மலர், அதோடைய நிறம். கனினா வடிவம், நிறம். மலர்னா அது எந்த இடத்தில் அமைந்துள்ளது, அது எந்த நிறத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற 2 வகை எடுத்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா விதை வடிவம், விதை வடிவம், விதையின் நிறம், விதை வடிவம், விதையின் நிறம். ஓகேங்களா? அப்ப மொத்தம் 7 வெவ்வேறான பண்புகளை மரபியல் ஆய்வுக்கு உட்படுத்தியவர் யார் அப்படின்னா கிரிகோட் ஜோகன். ஏன்? பரம்பரையினுடைய அந்த உலகளாவிய கொள்கை பண்புகளை வெளிப்படுத்துவதற்காக தான் அவர் இந்த மாதிரி ஆய்வுகளை மேற்கொள்கிறார். ஓகே. அடுத்து லென்ஸோடைய டேஸ் வழியாக செல்லக்கூடிய ஒரு ஒளிக்கதிர் எந்த ஒரு விலகலும் இல்லாமல் செல்கிறது. அப்ப லென்ஸோட எந்த பக்கத்தின் வழியாக போகும் பொழுது அந்த கதிரானது விலகல் இல்லாமல் செல்லும் கேட்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விளிம்புகள் 2F, 2Fனா இங்க ஸ்மால் எஃப்னு போடணும். ஓகேங்களா? கேபிட்டல் ஃபோக்கல் பாயிண்ட் ஆயிரும், ஸ்மால் தான் ஃபோக்கல் லென்த். 2Fனா குவிய தூரத்தோட இருமடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒளியியல் மையம், குவியம். லென்ஸ் எந்த வழியாக போகும்போது எந்த ஒரு விலகல் இல்லாமல் செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒளியியல் மையம். அந்த ஒளியியல் மையம் அப்படின்னு என்னன்னா பிரின்சிபல் ஆக்சஸ் இல்லை, அதாவது முதன்மை அச்சுல லென்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. முதன்மை அச்சு அப்படி பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக தான் போகும். இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சு சொல்லுவாங்க. அப்ப இதன் வழியாக செல்லக்கூடிய ஒரு ஒளிக்கதிர எந்த ஒரு விலகலும் அல்லாமல் செல்லும். அப்ப அந்த முதன்மை அச்சுல லென்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் ஒளியியல் மையம். ஓகேங்களா? இதுதான் சரியானது. அடுத்ததாக நீல ஒளியும் சிவப்பு ஒளியும். இங்க விளக்குன்னு கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க ஆர்ஆர்பி தேர்வுகள்ல இப்படிதான் இருக்கும். அப்ப சிவப்பு விளக்குனாலும் சிவப்பு ஒளி, நீல ஒளி சிவப்பு ஒளியும் சம அளவுல, ஒளின்னு சொல்லலாம், நிறம் கூட சொல்லலாம். நீல நிறமும் சிவப்பு நிறமும் சம அளவுல கலந்தால் அவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வண்ண ஒளி என்னன்னு கேட்கிறாங்க. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரைமரி கலர்ஸ் என்பது ஆர்பிஜின்னு சொல்லுவோம். அதாவது ரெட், ப்ளூ, கிரீன், நீலம், சிவப்பு, பச்சை. ஓகேங்களா? இது பிரைமரி கலர்ஸ், முதன்மை நிறங்கள். அப்ப 2ஆம் நிலை நிறங்கள் இருக்கு, செகண்டரி கலர்ஸ், 2ஆம் நிலை நிறங்கள். அப்ப இந்த இது கலவை என்பது 2ஆம் நிலை நிறங்கள் தான். இப்ப என்னென்ன நிறங்கள் கலக்குது, ஒரு புதிய வகை நிறம் உருவாக சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிவப்பு, நீலம். சிவப்பு நீலமும் கலந்தால் நமக்கு உருவாகும் நிறம் என்ன பார்த்தீங்கன்னா மெஜந்தா. என்ன நிறம்? மெஜந்தா. அப்ப என்ன ஆன்சரி? மெஜந்தா. மெஜந்தா என்பது ஒரு செகண்டரி கலர். ஓகேங்களா? அப்ப சிவப்பு நீலமும் கலந்தால் உருவாகக்கூடிய ஒரு வண்ண ஒளி என்னது? மெஜந்தா. அதே போல நீலம், பச்சை, நீலமும் பச்சையும் கலந்தால் உருவாகக்கூடியது ஷயான் சொல்லுவாங்க. என்னது? ஷயான். அந்த கலரோட பேர் நீலமும் பச்சையும் கலந்தால் சம அளவுல கலந்தால் அது உருவாகக்கூடிய கலர் என்னது? ஷயான். அதே போல பச்சையும் சிவப்பும் கலந்தால், பச்சையும் சிவப்பும் கலந்து உருவாகக்கூடியது மஞ்சள். புரியுதுங்களா? அப்ப இந்த மெஜந்தா, ஷயான், மஞ்சள் இது என்னது? இதுதான் 2ஆம் நிலை நிறங்கள், செகண்டரி கலர்ஸ். செகண்டரி 2 கலர் சம அளவு கலந்தால் செகண்டரி கலர் உருவாகும். அப்ப சிவப்பு நீலமும் கலந்தா மெஜந்தா, நீலமும் பச்சையும் கலந்தா சையான், பச்சையும் சிவப்பும் கலந்தா மஞ்சள். ஓகேங்களா? என்னது? மஞ்சள். ஓகேங்களா? அடுத்து இரட்டை இடப்பெயர்ச்சி வேதிவினையின் சரியான உதாரணம். இந்த இரட்டை இடப்பெயர்ச்சி வேதிவினையின் சரியான உதாரணம் கேட்கிறாங்க. பொதுவாக இரட்டை இடப்பெயர்ச்சி வேதிவினை எப்படி இருக்கும் அப்படின்னா,
வினையில் ஈடுபடக்கூடிய ரெண்டு விளைபொருளுடைய பரிமாற்றங்கள் நடக்கும். எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு வினை பொருள் வந்து உருவாக்குது, ரெண்டு பொருள் ரெண்டா பிரியுது, சோடியமாவும் குளோரைடும் பிரியுது, பிரிகை வினை. என் கால்சியம் ஆக்சைடு நீரும் சேர்ந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாக்குது, சேர்க்கை நடைபெறுகிறது. இங்க பாருங்க அதே போல சில்வர் புரோமைடு சில்வராகவும் புரோமைனாவும் சிதைவடையுது. அப்ப இதெல்லாம் வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி இங்க நடக்கல, இடப்பெயர்ச்சி இல்லை. அப்ப எங்க இடப்பெயர்ச்சி நடக்குது? காப்பர் சல்பேட்டும் ஹைட்ரஜன் சல்பைடு வினைபுரியுது. அப்ப இதை எதை உருவாக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் இந்த எஸ்ஸோட சல்பைடோட போய் சேரும், இந்த ஹைட்ரஜன் இந்த சல்பேட்டோட போய் சேரும். இதுதான் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. அங்கு கொடுக்கப்பட்ட வினைப்பொருட்களை ரெண்டு சேர்மங்கள் வினைபுரியும் போது அதுக்குள்ளாக அதனுடைய அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவது, அதுதான் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. புரியுதுங்களா? அப்ப காப்பர் சல்பேட்டும் ஹைட்ரஜன் சல்பைடும், அதாவது CuSO4 வினைபுரியும் போது இந்த CuSOட போய் ஜாயிண்ட் ஆகும், S2SO4 ஜாயிண்ட் ஆகும். அப்ப எது உருவாகுது? காப்பர் சல்பைடு ஹைட்ரஜன் சல்பேட்டு உருவாகுது. இதுதான் இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கு சரியான உதாரணமாகும். ஓகேங்களா? அடுத்து, உப்பு கரைசலுடைய மின்னார் பகுப்பு சிதைவால எந்த விளைபொருள் உருவாகும்? உப்பு கரைசலுடைய மின்னார் பகுப்பு சிதைவால எந்த விளைபொருள் உருவாக்குறாங்க? சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. உப்பு கரைசல் மின்னார் பகுப்பு சிதைவுக்கு உட்படுத்தும் போது உருவாகக்கூடிய விளைபொருள் என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வாய்ப்பானது KOH. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை எரிசோடான்னு சொல்லுவாங்க, அல்லது காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்க. அதே போல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை காஸ்டிக் பொட்டாஸ், எரி பொட்டாஸ் சொல்லுவாங்க. பிலிச்சி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து, வாட்டழகு டேஸாக வெளிப்படுத்தப்பட முடியும். வாட்டழகானது டேஸா வெளிப்படுத்த முடியும். அப்ப வாட் என்பது என்னது? மின் திறனின் அலகு. திறனின் அலகு வாட், அல்லது மின் திறனின் அலகு என்ன சொல்லுவாங்க? வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வாட் அலகை எப்படி எந்த சமன்பாட்டால வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் வந்து ஒரு வாட் என்பது ஒரு வோல்ட் இன்ட்டு ஒரு ஆம்பியர். வோல்ட் என்பது மின் அழுத்தம், இது மின் நோட்டம். இங்க நம்ம கூலும் மின் நூட்டம் கிடையாது, மின் நோட்டம். மின் அழுத்த வேறுபாடு. ஓகேங்களா? ஒரு வாட். அப்போ ஒரு வால்ட்டு, ஒரு வோல்ட் என்ன மின் அழுத்தத்தையும் ஒரு மின்னோட்டத்தையும் நமக்கு பெருக்கும் போது கிடைப்பது என்னது? ஒரு வாட். அப்ப என்பது ஒரு வாட் இஸ் ஈக்குவல் டு ஒரு வோல்ட் இன்ட்டு ஒரு ஆம்பியர். இதுதான் சரியானது. அடுத்து, உள்நாட்டு மற்றும் தொழிற்சாலை திடக்கழிவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய முதன்மை வேறுபாடு என்ன? உள்நாட்டு மற்றும் தொழிற்சாலை திடக்கழிவுகளுக்கு இடையே என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிந்தையது மாசுபாட்டின் ஆதாரமா? இல்ல. முந்தைய கலவையில பன்மைய தன்மை கொண்டதா? இல்ல பிந்தையது பருவகலை கொண்டது? இல்ல. எது சரின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய கலவையில பன்மைய தன்மை கொண்டதுதான் சரி. ஓகே, சாரி, முந்தைய கலவையில பன்மைய தன்மை கொண்டது. ஓகேங்களா? அந்த திடக்கழிவுகள் முந்தைய அந்த கலவையில பன்மைய தன்மை கொண்டதுதான் மிகச்சரியானது. அடுத்து, ஒரு கடத்தியின் நீளம் இரட்டிப்பாகி குறுக்கு வெட்டு பரப்பு பாதியாக குறைக்கப்பட்டால், நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு கடத்தியோட நீளம், ஒரு மின் கடத்தியோட நீளமா இருக்கலாம், ஒரு மின்சார கடத்தி நீளம், பொதுவாக ஒரு கடத்தி நீளமாக இருக்கலாம். அது இரண்டு மடங்காகி அது குறுக்கு வெட்டு பரப்பளவு பாதியாக குறைக்கப்பட மின்தடையானது எவ்வளவு இருக்கு? பொதுவாக இந்த மின் தடை திறன் எப்படி சொல்லுவாங்கன்னா, கேபிட்டல் ஆர் ப்ரோ, அதாவது சுருக்கமாக இந்த பிஏ ப்ரோ எல் பை ஏ. இந்த பி என்பது என்னன்னா மின் தடை திறன். இந்த ப்ரோ ரோன்னு சொல்லுவாங்க. பி என்ன சொல்லுவாங்க? ரோ, மின் தடை திறன். இந்த எல் என்பது என்னது? லென்த், அதாவது நீளம். ஏ என்பது ஏரியா, குறுக்கு வெட்டு பரப்பு. ஏ என்பது ஏரியா என்னது? குறுக்கு வெட்டு பரப்பு. ஓகேங்களா? அப்ப மின் தடை திறனுக்கான அந்த ஆர் என்பது ரெசிஸ்டன்ஸ், ஆர் சிக்வல் ரோ எல் பார் ஏ. அப்ப ஒரு கடத்தியோட நீளம் ரெட்டிப்பாயி, இது வந்து ரெட்டிப்பாகுது. ஓகேங்களா? ரெட்டிப்பாயி குறுக்கு வெட்டு பரப்பு பாதியா குறைச்சிட்டாங்கன்னா, அப்ப இந்த மின்தடை மதிப்பு எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட மதிப்பு 4 மடங்காக மாறும். இதனது சரியானது. அடுத்து, மனித இதயத்துல நுரையீரல் சிரை டேஷ் உடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? மனித இதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் சிறை தான் வந்து அந்த இதயத்துடைய உறுப்புகளுக்கு ரத்தத்தை கொண்டு வருவது. ஓகேங்களா?
அப்ப நுரையீரல் சிரைகள் 4 நுரையீரல் சிரைகள் இருக்கும். 4 நுரையீரல் சிரைகள். பொதுவாகவே சிரைகள் என்பது ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை கொண்டு வரும். நுரையீரல் சிரை என்பது ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை இதயத்துக்குள்ள கொண்டு வரும். அப்ப இந்த நுரையீரல் சிரை எந்த உறுப்புடன் எந்த அறையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் இடது ஆரிக்கில். அப்ப இந்த வலது ஆரிக்கில் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை, மேல் பெருஞ்சிரை கீழ் பெருஞ்சிரை எல்லாம் பாத்தீங்கன்னா வலது ஆரிக்கில் இணைக்கப்பட்டிருக்கும். மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரைகள் வலது ஆரிக்கில் இணைக்கப்பட்டிருக்கும். 4 நுரையீரல் சிரைகள் மூலமாக சுத்தமான ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை பெறுவது இடது ஆரிக்கில். வலது ஆரிக்கில் ரத்தம் வலது வெண்டிகளுக்கு போகும், இடது ஆரிக்கில் ரத்தம் இடது வெண்டிக்கு போகும். வெண்டிக்கல்கள் ரத்தத்தை உடல் முழுவதும் செலுத்தும். ஓகேங்களா? அடுத்து ஆக்சிஜனை பயன்படுத்தி பைருவேட்டின் சிதைவடைதல். பைருவேட்டின் சிதைவடைதலானது எந்த பகுதியில் நடைபெறும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சிஜனை பயன்படுத்தி, இதை காற்றுள்ள சுவாசம் கூட சொல்லலாம். ஆக்சிஜனை பயன்படுத்தி பைருவேட்டின் சிதைவடைதல் நடைபெறக்கூடிய இடம் எது? மைட்டோகாண்ட்ரியா. எந்த பகுதி நடைபெறும்? மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெறும். சைட்டோபிளாசம் கிளைகாலிசிஸ் நிகழ்ச்சி. இந்த கிளைகாலிசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சைட்டோபிளாசம். இந்த குளோரோபிளாஸ்ட் என்னது? பசுங்கனி. பசுங்கனினாலும் குளோரோபிளாஸ்ட்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அடுத்து காந்தப்புலத்தின் பகுதியில், இந்த காந்தப்புலத்தின் பகுதியில் கடத்தி நகரும் போது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை எந்த விதியின் மூலம் அறியலாம்? பொதுவாக மின்னோட்ட திசையை அறியக்கூடிய விதிங்கன்னா பிளமிங்கோட இடைக்க விதி தான். பிளமிங்கோட இடைக்க விதி வழக்க விதி ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரே ஒரு இது மாறும். என்னது? தூண்டப்பட்ட மின்னோட்ட திசைன்னா அது பிளமிங்குடைய வழக்க விதி. தூண்டப்பட்ட மின்னோட்ட திசை பிளமிங்குடைய வழக்க விதி. இதே வெறும் மின்னோட்ட திசை கண்டுபிடிக்கல அப்படின்னா அது பிளமிங்குடைய இடைக்க விதி. ஓகேங்களா? இந்த மேக்ஸ்வெல்லுடைய கார்க்கு திருகு விதி எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த விதியை பயன்படுத்தி காந்த புலத்தின் திசையை கண்டறியலாம். காந்த புலத்தின் திசையை கண்டறியலாம். ஓகேங்களா? கேட்பா காந்த புல திசையை கண்டறிய பயன்படும் விதி மேக்ஸ்வெல்லுடைய கார்க் திருகு விதி. மின்னோட்டத்தின் திசையை கண்டறியும் விதி பிளமிங்குடைய இடைக்க விதி. தூண்டப்பட்ட மின்னோட்ட திசையை கண்டறியும் விதி பிளமிங்குடைய வழக்கை விதி. ஓகேங்களா? மொத்தம் இந்த பிளமிங்குடைய இடைக்க விதி வழக்கை விதி 3 விரல்கள் சொல்றாங்க. அந்த சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல் காந்த புலத்தின் திசையையும், நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும், வழக்கில் மட்டும் தூண்டப்பட்ட மின்னோட்ட திசை வரும். கட்டை விரல் கடத்தி எங்க திசையும் குறிக்கும். ஓகேங்களா? நல்லா வச்சுக்கோங்க மைண்ட்ல. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது திசைக்காட்டி ஊசி ஒரு சட்டக்காந்தத்துக்கு அருகில் பக்கத்துல கொண்டு வரப்படும் போது திசையான திருப்பப்படும். ஏனெனில் திசைக்காட்டி ஊசியோ சட்டக்காந்த பக்கத்துல கொண்டு வரும். அப்ப அந்த திசை திடீர்னு திருப்பப்படும். ஏன்னா அது ஒரு சிறிய காந்தம். அந்த சிறிய காந்தம் என்பதால பக்கத்துல கொண்டு வந்து ஒரு சிறிய திருப்பத்துக்கு உள்ளாகுது. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து பின்வரும் தனிமங்களில் எலக்ட்ரான்களை பெறும் அதிக இயல்பை கொண்டுள்ளது. எலக்ட்ரான்களை பெறக்கூடிய இயல்பை கொண்டுள்ள தனிமம், அதிகமாக எலக்ட்ரான்களை பெறக்கூடிய எலக்ட்ரான் பெறும் அதிக இயல்பை கொண்டுள்ள தனிமம் எதுவும் பார்த்தீங்க? சரியான ஆன்சர் புளோரின். என்ன ஆன்சர்? புளோரின் தான் சரியானது. அப்ப எலக்ட்ரான் பெறும் அதிக இயல்பை கொண்டுள்ள தனிமம் எது? புளோரின் தான் மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு மாடல் கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும். தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.